further ado, now let us invite our guest speaker. இப்பொழுது நம்முடைய கெஸ்ட் ஸ்பீக்கர் ரெவரண்ட் லீ ஜங்தோ குட் நியூஸ் வாங்ஜூஜ் சபையிலிருந்து அவரை கரங்களை தட்டி வரவேற்கலாம். 안녕하십니까? Hello everyone. எல்லாருக்கும் வணக்கம். 오늘 사사기 말씀 읽겠습니다. Today we read from the book of Judges. இன்று நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். Judges chapter 11, நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 34절입니다. verse 34. 34ஆம் வசனம். Judges chapter 11, verse 34. நியாயாதிபதிகள் 11:34 40절까지. From verse 34 to verse 40 we will read. 34லிருந்து 40 வரைக்கும் வாசிக்கலாம். எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமரனும் இல்லை குமாரத்தியும் இல்லை. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை எடுத்துக் கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணினாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாறக்கூடாது என்றான். அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ? அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள். பின்னும் அவள் தன் தகப்பனை நோக்கி, நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். நான் மலை மேல் போய் திரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கன்னிமையின் நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடும் என்றாள். அதற்கு அவன், போய் வா என்று அவளை 2 மாதங்களுக்கு அனுப்பிவிட்டான். அவள் தன் தோழிமார்களோட கூட போய் தன் கண்மை நிமித்தம் மலைகளின் மேல் துக்கம் கொண்டாடினாள். 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். இது நிமித்தம் இஸ்ரவேலின் குமாரத்திகள் வருஷந்தோறும் கிளையாத்தினால் யாருக்காவது எல்லாருக்கும் உங்களுக்கு இந்த கதை தெரியுமா? எப்தாவினுடைய கதை தெரியுமா? I think there are some people who don't know also. சிலருக்கு இந்த கதை தெரியாது என்று நான் நினைக்கிறேன். 이따가 자기가 하나님 앞에서 소원한 약속을 지키기 위해서 이 딸을 제물로 드리는 이야기가 나오죠. So over here it talks about the story about how Jephthah gave his own daughter as a sacrifice to keep the vow which he made in front of God. எப்தா தேவனுக்கு முன்பாக பண்ணின வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் தன்னுடைய சொந்த மகளை அவன் பலியாக செலுத்தின கதை இது. Everyone, do you think that this is something that he did really well or something that he did? இவன் ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிறானா அல்லது கெட்ட காரியத்தை செய்திருக்கிறானா? It's a very bad thing, right? It's a wrong thing, right? இது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான காரியம் அல்லவா? Then why is this wrong? ஏன் இது தவறானது? Let us see one scripture from the Bible. நாம் வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை பார்க்கலாம். First, let's open Psalms. சங்கீதத்தை திறக்கலாம். Psalms chapter 15. சங்கீதம் 15ஆம் அதிகாரம் We'll read verse 4 and 5. 4-5 வசனத்தை பார்க்கலாம். சங்கீதம் 15 4-5. ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறவன் இப்படி செய்கிறான், என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. So it says, he that இங்கு போடப்பட்டிருக்கிறது, இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. So what kind of a person he is never moved? It is a person எப்படிப்பட்ட மனிதன் அசைக்கப்படுவதில்லை. அவன் கர்த்தர் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறவன்.
ஆகவே தேவனுக்கு முன்பாக அவன் ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிறான். எப்தா அவன் தேவனுக்கு முன்பாக ஆணையிட்டான். And if he has to keep that oath, then he will suffer harm. தேவனுக்கு முன்பாக அவன் ஒரு பொருத்தனை செய்தான், அது நிமித்தமாக அவனுக்கு தீங்கு வருகிறது. He has to kill his daughter. அந்த பொருத்தனையை அவன் நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய சொந்த மகளை அவன் கொல்ல வேண்டியதாக இருந்தது. ஆனால் வேதாகமம் என்ன கூறுகிறது? 그걸 지킬 때 그것이 네게 해로울지라도 그걸 반드시 지켜라라고 되어 있습니다. It says whatever he had sworn in his own heart, ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். you have to keep it. நீங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று வேதாகமம் கூறுகிறது. And the end it says, he who கடைசியாக சொல்லுகிறது, இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. 잘한 겁니까 못한 겁니까? if so, then did Jephthah அப்படி என்றால் எப்தா நல்ல காரியத்தை செய்திருக்கிறானா அல்லது கெட்ட காரியத்தை செய்திருக்கிறானா? 잘했어요 못했어요? did Jephthah do something well or did he not do it well? எப்தா சிறப்பாக செய்திருக்கிறானா இல்லையா? 민수기 한번 읽겠습니다. Let's open the book of Numbers. நாம் என்னாகமம் புஸ்தகத்தை திறக்கலாம். 민수기 30장입니다. Numbers chapter 30. என்னாகமும் 30ஆம் அதிகாரம். 30장 2절. Numbers chapter 30 verse 2. என்னாகமும் 30:2. ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்திக் கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி எல்லாம் செய்ய கடவன். 그 서운한 것이 입에서 나왔다면은 그것을 반드시 지켜라고 되어 있습니다. So over here it says that if ஆகவே a இங்கு போடப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அவன் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படிக்கு ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்பட்டு கொண்டிருந்தால் அவனுடைய வார்த்தையை அவன் உடைக்க கூடாது. அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட எல்லாவற்றையும் அவன் செய்ய கடவன். அவனுடைய வாயிலிருந்து அது வெளியே வந்தால் then he should not break it. அவன் அதை உடைக்க கூடாது. He has to surely do according to what he has spoken. அவன் என்ன தன் வாயிலிருந்து புறப்பட்டதோ அவனுடைய வாயின் பிரகாரமாக அவன் சொன்ன அனைத்தையும் அவன் செய்ய கடவன். Just like the scripture that we read in Psalm. இந்த சங்கீதத்தில் நாம் வாசித்தது போல நீங்கள் இவ்வாறு நீங்கள் ஆணையிட்டது நிமித்தமாக உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் நீங்கள் அதை செய்ய வேண்டும். ஆகவே எப்தா சொல்வது சரியான காரியமா தவறான காரியமா? எப்தா செய்தது அவர் நன்றாக செய்தாரா இல்லையா? அவர் சிறப்பாக செய்தார் அல்லவா? Let's see the book of Ecclesiastes. 5장입니다. பிரசங்கி புஸ்தகத்தை பார்க்கலாம். 4절 5절 읽겠습니다. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4 and 5 we will read. 4:5 வாசிக்கலாம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். No pleasure in fools. Pay that which thou hast vowed. Better is it that thou shouldest not vow than that thou shouldest vow and not pay. 자, 지금 네가 하나님께 소원했으면 그걸 빨리 갚아라고 합니다. Over here it says that if you have இங்கு made a vow, போடப்பட்டிருக்கிறது, நீங்கள் you have to quickly pay. தேவனுக்கென்று ஒரு ஆணையிட்டால் அதை நீங்கள் சீக்கிரமாக செலுத்த வேண்டும். ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை சீக்கிரமாக செலுத்த வேண்டும். To do, we have to quickly do it. நாம் செய்து கொண்ட பொருத்தனையை நாம் சீக்கிரமாக செய்ய வேண்டும். 읽고 나서 그다음에 몇 가지 이야기를 읽었죠. So after I read the story of Jephthah, I read some other scriptures as well, right? எப்தாவை கதையை படித்த பிறகு நான் இன்னும் சில வசனங்களை எல்லாம் வாசித்தேன் அல்லவா? 행동입니까? 못한 행동입니까? So after we read these scriptures, what do you think? ஆகவே இந்த வசனங்களை எல்லாம் வாசித்த பிறகு எப்தா சிறந்த காரியத்தை செய்தானா அல்லது தவறான காரியத்தை செய்தானா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? He did well, right? அவர் சிறப்பாக செய்தார் தானே? 예. 자, 지금 입다의 딸이 죽기 전에 아버지에게 2달을 부탁합니다. Now, before the daughter of Jephthah died, she asked for எப்தாவினுடைய from her father.
மகள் மரிப்பதற்கு முன்பாக அவள் 2 மாத காலத்தை தன்னுடைய தகப்பனிடமிருந்து கேட்டாள். 내가 나의 동무들과 함께 산에 올라가서 내가 처녀로 죽는 것을 인한 그 고통을 슬퍼하고 오겠습니다. Father, just give me 2 months of time. அப்பா, எனக்கு 2 மாதம் காலம் தாரும். ஆகவே நான் என்னுடைய தோழிகளோடு நான் மலைக்கு செல்கிறேன். என்னுடைய கன்னிமை நிமித்தம் துக்கம் கொண்டாடுகிறேன். So for 2 months she went up to the 2 மாத காலமாக அவள் மலைக்கு சென்றாள். அவளுடைய தோழிகளோடு அவள் ஒன்றாக இருந்து அழுது விட்டு திரும்பி வந்தாள். and after 2 months the father kills 2 that மாதத்துக்கு பிறகு அந்த தகப்பன் அந்த மகளை கொல்லுகிறான் அல்லவா? he did not just simply take a knife and stab அவன் her. ஒரு கத்தியை மாத்திரம் எடுத்து அவளை குத்தி கொலை செய்யவில்லை. He has to give her as a burnt offering. அவளை தகன பலியாக அவன் செலுத்த வேண்டும். The skin should be அதனுடைய அர்த்தம் இந்த தோல் உரிக்கப்பட வேண்டும். and each of her joints has to be cut from the body into pieces. அவளுடைய ஒவ்வொரு and she has to be complete. ஜாயிண்ட் எலும்புகளும் அது உடைக்கப்பட்டு அதன் பிறகு அவள் முற்றிலுமாக எரிக்கப்பட வேண்டும். இது மிகவும் எளிதான காரியம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? I think even if I die I cannot do something like that. நான் செத்தாலும் இப்படிப்பட்ட காரியத்தை என்னால் செய்ய முடியாது என்று நான் நினைக்கிறேன். I have 2 daughters and a son. எனக்கு 2 மகள்களும் ஒரு மகனும் இருக்கிறார்கள். I think I really cannot do that. இப்படிப்பட்ட காரியத்தை உண்மையாகவே என்னால் செய்ய முடியாது என்று நான் நினைக்கிறேன். Some people after they read this story they feel like சில மக்கள் இந்த கதையை கேட்ட பிறகு அவர்கள் நினைக்கிறார்கள், தேவன் ரொம்ப அதிகமாக பண்ணுகிறார் அல்லவா? cold and cruel. தேவன் மிகவும் கொடுமைக்காரர் என்று நினைக்கிறார்கள். Do you think like that? நீங்கள் அவ்வாறு நினைக்கிறீர்களா? Do you think it's easy to believe God? தேவனை விசுவாசிப்பது எளிதான காரியம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? Don't you feel like God is so cruel? தேவன் மிகவும் கொடுமைக்காரர் என்று உங்களுக்கு தோன்றுகிறது அல்லவா? How can God just accept someone doing such things? இப்படிப்பட்ட காரியம் செய்பவரை எவ்வாறு தேவனால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது? 입다가 진짜 하는 믿음이 있구나, 정말 말씀대로 사는구나라고 생각할 수밖에 없어요. But if I think this much about Jephthah, then I would only think that this Jephthah, he has so much faith and he really lives in front of the word of God so much. This much I would have thought. இந்த அளவுக்கு மாத்திரம் நான் எப்தாவை குறித்து நினைத்து பார்த்தேன் என்றால், எப்தா மிகவும் சிறந்தவர், அவர் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக மிகவும் உண்மையாக வாழ்கிறார் என்று தான் நான் நினைத்து பார்ப்பேன். But everyone, do you know what is strange? Actually, if we live according to the will of God, according to the word of God, should we be happy or should we be sad? ஆனால் இங்கு மிகவும் வினோதமான காரியம் என்னவென்றால், நாம் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாக வாழ்கிறோம் என்றால், தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக வாழ்கிறோம் என்றால், நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா அல்லது சோகமாக இருக்க வேண்டுமா? Do you think believing in God நீங்கள் நினைக்கிறீர்கள் விசுவாசிப்பது மிகவும் வலிகரமான காரியம், மிகவும் கஷ்டமான காரியம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? then why is Jephthah believing in this way? அப்படி என்றால் ஏன் எப்தா இப்படிப்பட்ட விதத்தில் அவர் விசுவாசிக்கிறார்? So I just thought about this household once. 이따가 전쟁에서 இந்த 이기고 காரியத்தை குறித்து நான் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தேன். Won in the war and came back home. எப்தா போரில் வெற்றி பெற்று அவர் திரும்ப வந்தார். அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். 집으로 들어오는데 가족들도 얼마나 기뻤겠습니까? He was so happy and he was அவர் returning. மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அவர் வீட்டுக்கு திரும்ப வந்தார். அவருடைய குடும்பத்தினரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்திருப்பார்கள் அல்லவா? 소원한 것을 이야기했습니다. But suddenly Jephthah ஆனால் திடீரென்று had vowed in front of God. எப்தா தேவனுக்கு முன்பாக பண்ணின ஆணையை குறித்து அவன் கூறினான். 그 입다도 막 괴로워서 옷을 찢고 아내도 그렇고 딸도 그렇고 갑자기 이 잔치집이 초상집이 돼 버렸어요. So after that, Jephthah spoke about these words. எப்தா இந்த வார்த்தைகளை எல்லாம் சொன்ன பிறகு எப்தா தானாகவே அவர் அழ ஆரம்பித்தார். அவருடைய ஆடைகளை கிழிக்க ஆரம்பித்தார். அவர் மிகவும் சோகமாக இருந்தார். அவருடைய குடும்பமும் மிகவும் சோகமாக மாறினது. அது ஒரு மரண வீடு போல் மாறினது. 두 달 이후에 입다는 또 딸을 죽여야만 했어요.
So for 2 months, Jephthah he ஆகவே had 2 மாதங்களாக எப்தா அழுது கொண்டிருந்தார். எப்தாவினுடைய மகள் 2 மாதங்களாக அவளுடைய தோழிகளோடு சென்று அவளும் மலைகளுக்கு சென்று அழுகிறாள். ஆனால் 2 மாதம் கழித்த பிறகு எப்தா அவளுடைய மகளை கொல்ல வேண்டியதா இருந்தது. even after his daughter died, Jephthah he had to be in such great pain and sorrow. எப்தாவினுடைய மகள் மரித்த பிறகும் எப்தா மிகவும் சோகத்திலும் வலியிலும் இருக்க வேண்டியதா இருந்தது. ஏன் அவர் இவ்வளவு வலியில் வாழ வேண்டியதா இருந்தது? Keep the word of God. தேவனுடைய வார்த்தையை கடைபிடித்தது நிமித்தமாகவா? Is living according to the word of God such a difficult and painful thing? தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக வாழ்வது இவ்வளவு கஷ்டமான வலிகரமான காரியமா? இல்லை, அவ்வாறு இல்லை. 이 말씀을 읽고 성경을 한번 다시 한번 봤어요. After reading this word of God, I இந்த looked at வார்த்தையை வாசித்த பிறகு நான் வேதாகமத்தை திரும்பவும் பார்த்தேன். really does Jephthah have to do so much? உண்மையாகவே எப்தா இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய வேண்டுமா? வேறு வழியே இல்லையா? But I discovered something. ஆனால் ஒரு காரியத்தை நான் கண்டுபிடித்தேன். Everyone, you want to know what that is, right? உங்களுக்கும் இதை தெரிந்து கொள்ள விருப்பம் தானே? 레위기 보겠습니다. 레위기. Let us see the book of Leviticus. லேவியராகம புஸ்தகத்தை நாம் வாசிக்கலாம். Book of Leviticus, லேவியராகமம் Leviticus chapter 27. 27ஆம் அதிகாரம். Leviticus chapter 27. லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாதொருவன் ஒரு விசேஷித்து பொருத்தனை பண்ணி இருந்தால் பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படி கர்த்தருக்கு உரியவர்கள் 20 வயது முதல் 60 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை நீ பரிசுத்த ஸ்தலத்தில் சேக்கலாகிய 50 வெள்ளி சேக்கலாகவும் பெண் பிள்ளையை 30 சேக்கலாகவும் மதிப்பாயாக. 5 வயது முதல் 20 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை 20 சேக்கலாகவும் பெண் பிள்ளையை 10 சேக்கலாகவும். Everyone, what does this mean? இதனுடைய அர்த்தம் என்ன? Look in verse 2. 2ஆம் வசனத்தை பாருங்கள். Speak unto the children of நீ Israel. இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், The person shall be for the Lord. யாதாம் ஒருவன் ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணி இருந்தால், இப்பொழுது எப்தா தேவனுக்கு முன்பாக பொருத்தனை பண்ணி இருக்கிறான், அவனுடைய மகளை கொடுப்பேன் என்று. 값에 맞는 돈을 드리면 되는 거예요. But what does it say over here? There is no. ஆனால் இங்கு என்ன போடப்பட்டிருக்கிறது? நீங்கள் அந்த நபரை கொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அந்த நபரினுடைய மதிப்புக்கு படி கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும். 20살보다 많고 60살보다 작으면 딸은 30세겔을 이제 딸의 값이 30세겔이기 때문에 그 딸을 안 죽이는 대신 30세겔만 내면 되는 거예요. So if Jephthah's daughter, எப்தாவினுடைய மகள் அவளுக்கு ஒருவேளை 20 வயதுக்கு மேலாக இருந்தால் 30 சேக்கலை மாத்திரம் அவர்கள் செலுத்த வேண்டும். சரியா? 20살 미치라면 그 딸을 위해서 10세겔만 내면 되는 거예요. and if that daughter is ஒருவேளை அந்த மகள் 20 வயதுக்கு கீழாக இருந்தால் அந்த மகளுக்காக அவன் 10 சேக்கலை மாத்திரம் செலுத்த வேண்டும். 30세겔이나 10세겔이 많은 돈이 아니에요. everyone, this 30 shekels or 10 இந்த shekels, 30 சேக்கல் என்பது 10 சேக்கல் என்பது ஒரு பெரிய பணம் அல்ல. 지금 뭐 인도 돈으로 한번 따져보면 아마 30세겔은 한 300불 정도 될 거예요. 300불이란 게 미국 예, dollar. 미국 돈. So if we calculate according to the money, நாம் இன்றைய நாட்களின் பண மதிப்பை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 30 சேக்கல் என்பது $300. do you think Jephthah would not have had $300? எப்தாவிடம் $300 இருந்திருக்காது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?
100불이면 되는 거예요. If Jephthah's daughter was less than யெப்தாவினுடைய மகள் 20 வயது கீழாக இருந்தால் $100 மாத்திரம் போதும். 입장에 그 돈이 없었겠습니까? do you think Jephthah would not have had that money? யெப்தாவிடம் $100 இல்லாமல் இருந்திருக்குமா? 충분한 돈이 있었을 거예요. He would have had more than enough money. அவனுக்கு வேண்டியதுக்கும் அதிகமான பணம் இருந்திருக்கும். But then why did he have ஆனால் ஏன் அவனுடைய மகளை அவன் கொல்ல வேண்டியதா இருந்தது? 모르니까 딸을 죽여야만 되는 거예요. because he did not ஏனென்றால் know the word of அவன் தேவனுடைய வார்த்தையை சரியாக அவனுக்கு தெரியாமல் இருந்தது. ஆகவே அவனுடைய மகளை அவன் கொல்ல வேண்டியதா இருந்தது. 노서 말씀 읽었습니다. When I was talking to you about Jephthah, I நான் யெப்தாவை குறித்து உங்களிடம் பேசும் பொழுது நான் சங்கீதத்திலிருந்து, என்னாகமத்திலிருந்தும், பிரசங்கியிலிருந்தும் சில வசனங்களை வாசித்து காட்டினேன். 입다가 땅을 죽이는 게 맞는 거구나라고 생각했습니다. so when we read all the scriptures, நாம் all இந்த the வசனங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் எல்லாருமே ஆமாம், யெப்தா அவனுடைய மகளை கொன்றது சரியானது, அவன் கொல்லதான் வேண்டும் என்று கூறினீர்கள். Jephthah did something யெப்தா மிகவும் சரியான காரியத்தை செய்தான். 27장을 읽으니까 but now when ஆனால் we read இப்பொழுது நாம் லேவியராகமம் 27ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 입다가 너무 멍청한 짓이라는 what Jephthah did is யெப்தா செய்தது மிகவும் முட்டாள்தனமான காரியம். he did something so ignorant. அவன் மிகவும் அறியாமை நிமித்தமாக ஒரு காரியத்தை செய்திருக்கிறான். 것이 아니라 성경을 몰라서 자기 딸을 죽여버렸다. He didn't kill his daughter அவன் அவனுடைய மகளை because God so அவன் தேவனை மிகவும் நன்றாக சேவிப்பதினால் அவனுடைய மகளை கொல்லவில்லை. ஆனால் அவன் ஏன் அவனுடைய மகளை கொன்றான் என்றால் அவன் வேதாகமத்தை சரியாக வாசிக்காததினால் கொன்றான். உங்களுக்கு புரிகிறதா? 어제 제가 말씀을 전했습니다. yesterday I preached the நேற்று நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தேன். 만나서 말씀을 이야기했어요. 제가 박 목사님을 만나서 목사님 잘못됐다고 이야기를 했습니다. I met Pastor Park and I நான் told him, போதகர் பார்க்கை சந்தித்து நான் கூறினேன், போதகர் பார்க்க நீங்கள் தவறானவர் என்று கூறினேன். 잘못됐습니다라고 이야기했어요. so I opened a few scriptures. நான் சில வசனங்களை திறந்து நான் வாசித்து கூறினேன், போதகரே நீர் தவறானவர். 근데 목사님 제게 이야기하셨습니다. But do you know what Pastor told me? ஆனால் போதகர் என்னிடம் என்ன கூறினார் என்று உங்களுக்கு தெரியுமா? Right now, 말씀이 your heart, 한쪽밖에 안 보여. right now, your heart is so high that you can only see. இப்பொழுது உன்னுடைய இருதயம் மிகவும் மேட்டுமையாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தையின் ஒரு பக்கத்தை மாத்திரம்தான் நீ பார்க்கிறாய். Your heart comes ஆனால் உன்னுடைய இருதயம் தாழ்மை அடைந்தால் you will be able to see the opposite side which you are not able to see right now. உன்னால் பார்க்க முடியாத மறுபக்கத்தை உன்னால் பார்க்க முடியும். Peter, for Jesus, he பேதுரு came to இயேசுவுக்காக அவன் மரிக்கவும் ஆயத்தமாக இருந்தான். but Jesus ஆனால் told Peter, இயேசு பேதுருவிடம் கூறினார், 따라올 수 없어. now you cannot come. இப்பொழுது உன்னால் என்னை பின்தொடர முடியாது. Afterwards, you will be able to come. பிறகு நீ என் பின்னே வருவாய். 말을 이해할 수 없어. Now you cannot understand. what இப்பொழுது உன்னால் நான் சொல்வதை புரிந்து கொள்ள முடியாது. 수 있을 거야. later on you will be ஆனால் பிறகு உன்னால் நான் சொல்வதை புரிந்து கொள்ள முடியும். 여러분이 정말 성경 말씀을 정확하게 모르면 Everyone, if you really do not know the words of the Bible, உங்களால் உண்மையாகவே தேவனுடைய வார்த்தையை துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் 여러분을 속일 거라는 거. then those few scriptures in the Bible that you do know, வேதாகமத்தில் இருக்கும் சில வார்த்தைகள் உங்களுக்கு தெரியாத தேவனுடைய வசனங்கள் உங்களை வஞ்சிக்கும். you are going to hold on to those few scriptures in the Bible and you're going to say, I am correct. நீங்கள் அந்த சில வசனங்களை பிடித்துக்கொண்டு நான் சரியானவன் என்று கூறுவீர்கள். Now Jephthah kills his own daughter. இப்பொழுது யெப்தா தன்னுடைய சொந்த மகளை கொல்லுகிறான். He's thinking that he is doing very well. அவன் நினைக்கிறான் அவன் மிகவும் சிறப்பான காரியத்தை செய்கிறான் என்று. That he is serving God so well. அவன் மிகவும் சிறப்பாக தேவனை சேவிக்கிறேன் என்று அவன் நினைக்கிறான். 있는 거예요. He is not serving God well. He is serving God in the completely wrong way. அவன் தேவனை சிறப்பாக சேவிக்கவில்லை, அவன் தேவனை மிகவும் தவறான வழியில் சேவிக்கிறான். He does not know the Bible at all and he is trying to serve God. அவனுக்கு வேதாகமும் தெரியாமல் இருக்கும் பொழுதே அவன் தேவனை சேவிக்கிறான். Jephthah, right now you are serving God wrong. இப்பொழுது யெப்தாவே நீ தேவனை தவறாக சேவிக்கிறாய். நான் என்ன தவறு செய்தேன்? Hey, read the book of Psalms. சங்கீத புத்தகத்தை வாசித்து பார். Read the book of Numbers. Read the book என்னாகும் புஸ்தகத்தை வாசி. நீ பிரசங்கியை வாசித்து பார். I am doing everything according to the word of God.
நான் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக தான் எல்லாவற்றையும் சரியாக செய்கிறேன். No, you do not know the word of God. இல்லை, உனக்கு தேவனுடைய வார்த்தை தெரியாது. 잘못 섬기고 있어요. Everyone, you right now, you are serving God wrong. இப்பொழுது நீங்கள் தேவனை தவறாக சேவிக்கிறீர்கள். Although you think that you are serving God, நீங்கள் தேவனை சேவிக்கிறேன் என்று நீங்கள் நினைத்தாலும், 딸을 네가 죽였지. but just now you killed your own daughter, right? ஆனால் இப்பொழுதுதான் உன்னுடைய சொந்த மகளை நீ கொன்றாய். That was something so painful. இது மிகவும் வலியான காரியம். Your wife is also so hurt. உன்னுடைய மனைவியும் அதிகமாக காயப்பட்டிருக்கிறார்கள். Family is உன்னுடைய முழு குடும்பமும் இப்பொழுது அழுகிறது. You are serving God in the wrong way. நீ தேவனை தவறான விதத்தில் சேவிக்கிறாய். Serving God is not like this. This is not how you do it. இவ்வாறு நீ தேவனை சேவிக்க கூடாது. 나한테 이야기해도 일단은 아니야, 나는 잘 섬기고 있어. But no matter how much they spoke to Jephthah, Jephthah ஆனால் said, no, எவ்வளவுதான் எப்தாவிடம் அவர்கள் சொல்லினாலும் அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை, நான் தேவனை சரியாக தான் சேவிக்கிறேன் என்று அவன் கூறுகிறான். 2 months were there. அவனுடைய மகள் மரிப்பதற்கு முன்பாக 2 மாத காலம் அவனுக்கு இருந்தது. 슬퍼했습니다. His daughter went up to the mountain. அவனுடைய மகள் மலைக்கு சென்றால் அவள் அழுது கொண்டிருந்தாள், அவள் புலம்பிக் கொண்டிருந்தாள். இது மிகவும் சோகமான காரியம். Don't you think this is something so foolish? இது மிகவும் முட்டாள்தனமான காரியம் என்று உங்களுக்கு தோணவில்லையா? 성경을 읽었으면 Everyone, for those 2 months, at least if he had read the Bible, அந்த 2 மாத காலமாவது அவன் வேதாகமத்தை வாசித்திருந்தால், he had just still read till this Leviticus chapter 27. இந்த லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் வரைக்கும் மாத்திரம் அவன் வாசித்திருந்தாலும் கூட, How happy would this Jephthah's daughter have been? எப்தாவினுடைய மகள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருப்பாள். 우와, 이거다. 나는 이제 살았다. The minute she read Leviticus chapter 27, Jephthah's daughter would have been like, wow, this is it. Now I'm going to live. எப்தா லேவியராகமம் 27ஆம் அதிகாரத்தை வாசித்திருந்தால், நான் இப்பொழுது பிழைப்பேன். அவள் நேரடியாக மலையிலிருந்து கீழே வந்திருப்பாள். And she would shout, Dad, அவள் கண்டிப்பாக சொல்லியிருப்பாள், அப்பா அப்பா don't be sad. கவலைப்படாதீர்கள், 진짜 읽어보세요. Just read Leviticus chapter 6. லேவியராகமம் 27ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். 사랑하세요. Oh, God truly loves us. தேவன் உண்மையாகவே நம்மை நேசிக்கிறார். 집이 얼마나 기쁘고 행복했겠습니까? So as that happened, how happy இந்த the காரியம் family நடந்திருந்தால் and the அவங்களுடைய household முழு would have been. குடும்பமும் எவ்வளவு மகிழ்ச்சியாக மாறி இருக்கும். 괴로워만 하고 있지. But then for 2 months, ஆனால் 2 மாத காலமாக அவர்கள் 말씀을 கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருந்தார்கள். not read the word of God. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கவில்லை. 여러분이 지금 왜 괴로워합니까? Everyone, right now, why are you suffering? ஆகவே நீங்கள் எல்லாரும் இப்பொழுது ஏன் Why are you கஷ்டப்படுகிறீர்கள்? sad? நீங்கள் ஏன் சோகமாக இருக்கிறீர்கள்? Everyone, you think like this. ஏனென்றால் நீங்கள் இவ்வாறு நினைக்கிறீர்கள். 괴로워. It is because of this problem. That is why. இந்த பிரச்சனை நிமித்தமாக நான் இப்பொழுது கஷ்டமாக இருக்கிறேன். It's because of this disease. That is why. இந்த வியாதி நிமித்தமாக நான் இப்பொழுது கஷ்டமாக இருக்கிறேன். 때문에 너무 힘들어. Because of this problem, இந்த பிரச்சனை நிமித்தமாக நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன். 너무 괴로워. because of my children, I'm so. என்னுடைய பிள்ளைகளின் நிமித்தமாக நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன். No. இல்லை, 여러분은 그런 것 때문에 고통한다고 생각하죠? Everyone, you think you are suffering because of such things, right? நீங்கள் நினைக்கிறீர்கள் இப்படிப்பட்ட காரியத்தின் நிமித்தமாக நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் என்று. You are not suffering because of those things. ஆனால் இப்படிப்பட்ட காரியத்தின் நிமித்தமாக நீங்கள் கஷ்டப்படவில்லை. You are only suffering because you do not know the word of God. உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை தெரியாததின் நிமித்தமாக தான் நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள். 가족들과 딸이 왜 고통하면서 그렇게 2달 동안 눈물을 흘리면서 괴로워합니까? Now Jephthah and his whole இப்பொழுது family. எப்தாவும் அவனுடைய முழு குடும்பமும் அவனுடைய மகள்களும் ஏன் அவர்கள் 2 மாதங்களாக முழு நேரமும் அழுது கொண்டு சோகமாக இருக்க வேண்டும்? 그게 당연하다고 생각해요. As they cry and suffer. அவர்கள் அழுது கஷ்டப்படும் பொழுது அவர்கள் நினைக்கிறார்கள், இதுதான் நடக்க வேண்டும், இதுதான். In this kind of a situation, who will இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேறு வழி இல்லை, யார்தான் அழாமல் இருப்பார்கள்? in front of this problem, who will இந்த பிரச்சனைக்கு முன்பாக யார் கஷ்டப்படாமல் இருப்பார்கள்? 당연한 거야. right now me suffering இப்பொழுது நான் இவ்வாறு கஷ்டப்படுவது இது மிகவும் சாதாரணமான காரியம் இல்லை. 괴로워하고 고통하는 건 문제 때문이 아니고 everyone, the reason why you are suffering and நீங்கள் எல்லாரும் இப்பொழுது கஷ்டப்பட்டு வழியில் இருக்கும் காரணம் உங்களுடைய பிரச்சனை அல்ல. it is because
இதனுடைய காரணம் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை தெரியாததுதான். உங்களுக்கு புரிகிறதா? 여러분 아시겠어요? உங்களுக்கு புரிகிறதா? 제가 아프리카 코트디부아 있을 때 이 이야기인데 So this is a story that happened when I was in Cote d'Ivoire in Africa. நான் ஆப்பிரிக்கா கோத்திதிவாரில் இருந்த பொழுது நடந்த கதை. 한 3년 지나고 난 다음이었는데 교회 안에 이제 청년 형제들 학생들은 참 많았어요. So it was just around 3 years maybe after we started the church. It was recent. ஒருவேளை நாங்கள் சபையை ஆரம்பித்து 3 வருடம் தான் இருந்தது. ஆனால் எங்களுடைய சபையில் அநேக வாலிப 그런데 பையன்கள் இருந்தார்கள், மாணவர்கள் இருந்தார்கள். 작년 형제. But there were no married brothers. ஆனால் திருமணமான சகோதரர்கள் யாருமே இல்லை. 이 부인 자매님이 한 2-3명 있었고. There were like 2 or 3 married sisters. 2-3 திருமணமான சகோதரிகள் இருந்தார்கள். 이제 하루는 그 단기 선교사가 이게 전도를 나가서 한 좀 이게 나이가 좀 드신 분을 이렇게 모시고 왔어요. But one time ஆனால் short-term ஒரு முறை எங்களுடைய ஷார்ட் டேர்ம் மிஷனரிகள் அவர்கள் வெளியே சென்று பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு சகோதரரை ஒரு ஆணை அழைத்து வந்தார்கள். அவர் கொஞ்சம் வயது சென்றவராய் இருந்தார். நான் அவரோட சுவிசேஷத்தை அறிவித்த பொழுது அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். அந்த நபர் 교회를 잘 넣으시는 거예요. and he was so happy. அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அதன் பிறகு அவர் நன்றாக சபைக்கு வர தொடங்கினார். 하고 있었는데 성경학교 수업도 참석하시고 성경 학생들하고 같이 뭐 전도도 나가시고 그러시는 거예요. So at that time we were doing அந்த நேரத்தில் நாங்கள் ஊழிய பள்ளியை நடத்தி கொண்டிருந்தோம். அவர் ஊழிய பள்ளி வகுப்புகளை மாணவர்களோடு சேர்ந்து கலந்து கொள்வார். அதன் பிறகு மாணவர்களோடு சேர்ந்து அவர் சுவிசேஷம் அறிவிக்க செல்வார். இவ்வாறு அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆகவே சபையினுடைய சூழ்நிலை மிகவும் நன்றாக மாறினது. It's like, in the house when an adult comes in. வீட்டில் ஒரு வயது முதிர்ந்தவர்கள் வந்து தங்கினால் So they were youth, they were. ஆகவே வாலிபர்கள் இருந்தார்கள், சில திருமணமான சகோதரிகள் இருந்தார்கள். இப்பொழுது ஒரு திருமணமான சகோதரரும் வந்து சபையில் தங்கி கொண்டிருந்தார். And he used to be so thankful to அவர் listen. மிகவும் நன்றிக்குரியவராய் இருந்தார் தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு. ஆகவே அவர் தினந்தோறும் மிஷன் ஸ்கூல் மாணவர்களோடு வெளியே சென்று பிரசங்கிக்க செல்வார். So the atmosphere became so good. ஆகவே எங்களுடைய சூழ்நிலை மிகவும் நன்றாக மாறினது. 제가 이제 가나안에 다녀왔는데 So at that time அந்த நேரத்தில் there used to be the pastors meeting in Ghana. So போதகர்கள் மீட்டிங் கானாவில் நடக்கும். நான் கானாவுக்கு சென்று திரும்ப வந்தேன். but suddenly that brother was ஆனால் திடீரென்று அந்த சகோதரர் அங்கு இல்லை. 성경학생들한테 물었어요. So I asked our mission school, ஆகவே நான் மிஷன் ஸ்கூல் மாணவர்களை கேட்டேன், 왜안 보이시나? where is that brother then? இந்த சகோதரர் எங்கு இருக்கிறார்? அவரை என்னால் எங்குமே காண முடியவில்லையே. 그래서 성경학생들이 자기들도 잘 모르겠다는 거예요. The mission school students, they told me, oh, I don't know, pastor. 그래서 성경학생들이 그 병상에 அப்பொழுது இந்த மிஷன் ஸ்கூல் மாணவர்கள் கூறினார்கள், எங்களுக்கு தெரியாது போதகரே. So they went to that brother's house and they asked for the reason and they found out. ஆகவே அவர்கள் அந்த சகோதரருடைய வீட்டுக்கு சென்று அவர்கள் காரணத்தை கேட்டு கண்டுபிடித்தார்கள். Some disease. இந்த சகோதரர் வின்சென்ட்டுக்கு ஏதோ வியாதி இருந்தது. 이 요도가 이제 이게 방광 쪽에 문제가 생겨가지고 그 요도에다가 이제 그 비닐 주머니를 차고 계셨어요. What do you mean? 그 이제 그 소변 누잖아요. 그러면 이제 네. 그 소변 누는 그게 그 이제 그 방광 알아요? 방광? 네. 예, 방광에 문제가 생겨가지고 그게 그 소변 누는 그쪽에 이제 이렇게 관을 이렇게 비닐 주머니를 거기에다가 연결해가지고 그쪽으로 이제 오줌을 누는 거예요. So he had some problem with his bladder. That is why the ureter where they pass the urine, that they had connected it to some kind of like a plastic bag. So he had to urinate inside the plastic bag. He had to collect the urine there. அவருடைய கால் பிளாடரில் ஏதோ பிரச்சனை இருந்தது நிமித்தமாக அவரால் சிறுநீர் கழிக்க முடியாது. அந்த இடத்தில் அவர்கள் ஒரு பிளாஸ்டிக் பையை அவர்கள் இணைத்திருந்தார்கள்.
அதுதான் அவருடைய பிரச்சனையாக இருந்ததனால் அவர் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். ஆனால் அவரிடம் பணம் இல்லாததால் அவரால் அறுவை சிகிச்சை செய்ய முடியவில்லை. 이게 이제 그 잘못되어져 가지고 계속 오줌이 옆으로 막 새는 거예요. But because the connection to that plastic bag also something had gone wrong. That's why the urine started to leak sideways. அந்த பிளாஸ்டிக் பேக்கில் இணைக்கப்பட்டிருந்த இணைப்பில் ஏதோ பிரச்சனை நிமித்தமாக அந்த சிறுநீர் வெளியே வர ஆரம்பித்தது. So he has to fix all that. ஆகவே அதையெல்லாம் அவர் சரி செய்ய வேண்டியதாக இருந்தது. ஒரு பெரிய வேலை இருந்தது. ஆனால் அவரிடம் பணம் இல்லை அதை எல்லாம் சரி செய்வதற்கு. 남이 이제 전도하러 다른 집에 갔는데 이 오줌이 이 이제 호수 옆으로 새니까 이제 다른 집에 가가지고 이제 소파에 앉아 있다가도 오줌이 새버리고 또 바지가 젖고 막 그러니까 이제 어디 나가지를 못하는 거예요. So this person, he used to go out witnessing. ஆகவே இந்த நபர் வெளியே சென்று பிரசங்கிப்பார். ஆனால் அவர்களுடைய வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுது, அந்த சோஃபாவில் உட்கார்ந்திருக்கும் பொழுது அந்த டியூப் லீக் ஆகும் காரணத்து நிமித்தமாக அவருடைய பேண்டும் ஈரமாகிவிடும், சோஃபாவும் ஈரமாகிவிடும். ஆகவே அவரால் வெளியே செல்ல முடியவில்லை, அவரால் சபைக்கும் வர முடியவில்லை. ஏனென்றால் சபையில் இப்படிப்பட்ட தவறை அவர் செய்யக்கூடாது. அது நிமித்தமாக. ஆகவே இந்த கதையை நான் கேட்ட பொழுது அவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. Why? Because I also did not. ஏனென்றால் எனக்கும் பணம் இல்லை, எனக்கும் அவருக்கு ஒரு பணத்தை கொடுத்து நீங்கள் போய் சிகிச்சை செய்து கொள்ளுங்கள், நீங்கள் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பணத்தை கொடுப்பதற்கு என்னிடமும் பணம் இல்லை. நான் ஜெபித்தாலும் அந்த வியாதி சரியாகும் என்பது போல் எனக்கு தெரியவில்லை. ஆகவே என்னால் எதுவுமே செய்ய முடியாமல் இருந்தது. Even though I wanted to go to his house, அவருடைய வீட்டுக்கு நான் செல்ல வேண்டும் என்றாலும் I started to ask myself, நான் என்னையே கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். why do you want to go? நீ ஏன் செல்ல வேண்டும்? If you go over there, you should fellowship and you should pray, no? நீ அங்கு சென்றால் நீ ஐக்கியம் செய்ய வேண்டும், நீ ஜெபிக்க வேண்டும் தானே? Do you really think if you pray that brother will get healed? நீ ஜெபித்தால் உண்மையாகவே அந்த சகோதரருக்கு சுகம் கிடைக்கும் என்று நீ நினைக்கிறாயா? That faith was not there. என்னுடைய இருதயத்தில் அந்த விசுவாசம் இல்லை. Then why are you going? அப்படி என்றால் நீ ஏன் போகிறாய்? So at that time I was அந்த நேரத்தில் நான் First and Second Kings. 1 ராஜாக்கள் 2 ராஜாக்களை வாசித்துக் கொண்டிருந்தேன். So it comes the story of Elijah and Elisha. 정말 그들은 하나님의 종이었어요. Elijah and Elisha, they were all the servants of God. எலியா, எலிசா இவர்களுடைய கதைகள் எல்லாம் இங்கு வருகிறது. இவர்கள் எல்லாம் தேவனுடைய ஊழியர்கள். So to the houses that they visited or அவர்கள் சென்ற வீடுகளில், அவர்கள் சென்ற பட்டணங்கள், யாரெல்லாம் அவர்களை சந்தித்தார்களோ எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் தேவனுடைய ஊழியர்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டது. but me, I didn't have that faith. ஆனால் எனக்கு அந்த விசுவாசம் இல்லை. 그래서 제가 만약에 그 집에 간다면 그냥 이거 그냥 인사치레로 그냥 가는 것에 불과한 거예요. So then if I am going to that house, it is ஆகவே just- நான் அந்த வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் நான் போய் வெறும் வணக்கம் மாத்திரம்தான் சொல்ல முடியும். because in my heart I did not ஏனென்றால் என்னுடைய இருதயத்தில் completely solve that problem. அவருடைய பிரச்சனையை தீர்க்கும்படியான சரியான விசுவாசம் எனக்கு இல்லாமல் இருந்தது. Solve that problem for him, then why you are going to his உன்னால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்றால் நீ ஏன் அவருடைய வீட்டுக்கு செல்கிறாய்? God? உண்மையாகவே நீ தேவனுடைய ஊழியரா? Can you really solve that problem? உன்னால் உண்மையாகவே இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமா? I really could not solve that problem. என்னால் உண்மையாகவே அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் So இருந்தது. just going there and saying hello, ஆகவே அங்கு சென்று வெறும் வணக்கம் மாத்திரம் சொல்வது, and little bit just simply praying for him, அதன் பிறகு அவருக்காக and I would just ஜெபிப்பது, அதன் பிறகு நான் திரும்ப வர வேண்டும். so when I looked at myself, it looked so நான் என்னையே பார்க்கும் பொழுது மிகவும் பரிதாபமான நிலையில் இருந்தது போல் இருந்தது. like I'm not a servant of God. ஆகவே நான் தேவனுடைய ஊழியர் இல்லை என்றுதான் எனக்கு தோன்றியது. Why? Because although I am seeing ஏனென்றால் நான் இந்த பிரச்சனையை பார்த்தாலும் அந்த பிரச்சனையை தீர்க்கும் வல்லமை என்னிடம் இல்லை.
So that became so much. ஆகவே அது என்னுடைய இருதயத்தில் அதிக குற்ற உணர்ச்சியாக மாறினது. 밤에 잠을 못 잤어요. So really, I could not even. ஆகவே உண்மையாகவே என்னால் இரவுகளில் தூங்க முடியாமல் போனது. 밤새도록 이렇게 눈물을 흘렸어요. So all night long, you know, எல்லா food and நாள் all. முழுவதும் இரவு முழுவதும் நான் அழுது கொண்டே இருப்பேன். God, what am I? தேவனே, நான் யார்? 맞습니까? Am I really your servant? நான் உண்மையாகவே உம்முடைய ஊழியனா? 정말 그 문제를 해결해 줄 수가 없습니다. God, I cannot solve this problem. தேவனே, என்னால் இந்த பிரச்சனையை இந்த சகோதரருக்காக தீர்க்க முடியாது. 그래서 거기서 인사하고 오고 그러고 쉽지 않습니다. I really don't want to go to that brother and just simply say உண்மையாகவே hello. நான் அந்த சகோதரரிடம் சென்று வணக்கம் மாத்திரம் சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் சும்மா அங்க உட்கார்ந்து விட்டு எனக்கு திரும்பி வர விருப்பமே இல்லை. What should I do over here, God? நான் என்ன செய்ய வேண்டும் தேவனே இந்த இடத்தில்? 당신의 종이면 내가 이 문제를 해결할 수 있도록 제게 믿음을 주십시오. God, really, if I am your தேவனே, servant, உண்மையாகவே நான் உம்முடைய ஊழியர் என்றால் எனக்கு விசுவாசத்தை தாங்கள். ஆகவே நான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். 밤에 잠도 못 자고 정말 많이 눈물을 흘렸어요. so for almost 4 years in my ஆகவே heart, 4 வருடமாக உண்மையாகவே என்னால் இரவுகளில் தூங்க முடியவில்லை. நான் அதிகமாக அழுதேன். 어느 날 for 3 days. So on the third 3 நாட்களாக. 3வது நாளில் 했는데 3 நாட்களாக நான் அழுது கொண்டிருந்தேன். ஆனால் 3வது நாளில் அதிகாலை 2 மணி suddenly I remembered this word of God. திடீரென்று எனக்கு ஒரு தேவனுடைய வார்த்தை நினைவுக்கு வந்தது. That's the scripture from Galatians. கலாத்தியர் புஸ்தகத்துல இருந்து அந்த வசனம். 갈라디아서 Galatians கலாத்தியர் 5장 chapter 5. 5 கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் Verse 1. 1ஆம் வசனம். Galatians. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலைத்து கொண்டிருங்கள். 그리스도께서 우리에게 자유케 하려고 자유를 주셨다라고 했어요. Over here it says that இங்கு Christ போடப்பட்டிருக்கிறது, liberty to கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலைத்து கொண்டிருங்கள். தேவன் நம்மை சுயாதீனனாக மாற்றி இருக்கிறார். 되는 거구나. if I believe in Jesus, that means நான் இயேசுவை விசுவாசித்தேன் என்றால் நான் விடுதலையாவேன். 그래서 자유를 얻었고 because of Jesus I received. இயேசு நிமித்தமாக நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றேன். And where else am I freed from? வேற எங்கிருந்தெல்லாம் நான் விடுதலையை பெற்றேன்? It is open Matthew. நாம் மத்தேயு புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை திறக்கலாம். 마태복음 8장 மத்தேயு 8 16절에서 17절. Matthew chapter 8 verse 16 and மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16, 17. Matthew 8 அஸ்தமான verse 16 போது to 17. When the பிசாசு demons பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். and he அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுத்தமாக்கினார். அவர் தாமே தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 무엇을 짊어지셨냐면 So over here if you see ஆகவே இங்கு போடப்பட்டிருக்கிறது, இயேசு எதை சுமந்தார்? 짊어지신 것이 아니라 not only did he take our infirmities, அவர் நம்முடைய பலவீனங்களை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளவில்லை, but he took our நம்முடைய பாவத்தை மாத்திரம் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய நோய்களையும் சுமந்தார். 세상 죄를 지고 하나님 어린 양이로 하죠. everyone when we preach the gospel we say ஆகவே நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி என்று கூறுகிறோம் அல்லவா? why? Because Jesus ஏன்? carried our ஏனென்றால் sin. இயேசு நம்முடைய பாவத்தை சுமந்தார். 어디에 있습니까? Then where is all of your sin? அப்படி என்றால் உங்களுடைய பாவம் எல்லாம் எங்க இருக்கிறது? On Jesus, right? அது இயேசுவின் மீது இருக்கிறது அல்லவா? Behold. இதோ What should you behold? நீங்கள் எதை பார்க்க வேண்டும்? 이제 봐라. Behold, where is your sin? பாருங்கள் எங்கு உங்கள் பாவம் இருக்கிறது என்று. We should look at Jesus also. ஆமாம், நாம் இயேசுவையும் பார்க்க வேண்டும், ஆனால் 이제 봐야 된다. We also should see where our sin is. நம்முடைய பாவம் எங்கு இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க Do you வேண்டும். understand? உங்களுக்கு புரிகிறதா? 뭘 봐야 된다고요? Behold means look at what? இதோ என்றால் 예수님을 봐라. ஏதோ ஒன்றை பாருங்கள். Look at Jesus? இயேசுவை பாருங்கள். 예수님만 봐야 되는 게 아니고 Not only Jesus. இயேசுவை மாத்திரம் பார்க்காதீர்கள், 내가 지금 어디 있는지 봐라는 거예요. You
behold and see where your sin is right now. உங்களுடைய பாவம் இப்பொழுது எங்கு இருக்கிறது என்பதை உங்களுடைய கண்களை உயர்த்தி பாருங்கள். Then everyone, you have to see Jesus. அப்படி one more என்றால் time. நீங்கள் எல்லாருமே இயேசுவை இன்னும் ஒரு முறை பார்க்க வேண்டும். Why? Because now what do you ஏனென்றால் see? Where is your infirmity and where is your உங்களுடைய sin? பலவீனங்களும் உங்களுடைய நோய்களும் எங்கு இருக்கிறது? Behold, இதோ 병이 어디 있는지 봐라. behold where your sickness is. You இதோ உங்களுடைய நோய்கள் எங்கு இருக்கிறதோ அதை நோக்கி பாருங்கள். 이 여자들이 இதோ 어디 있는지 봐라. where are your weaknesses and உங்களுடைய பலவீனங்கள் எங்கு இருக்கிறது அதை நோக்கி பாருங்கள். 병이 어디에 있습니까 지금? everyone right now? ஆகவே where are your இப்பொழுது weaknesses and உங்களுடைய infirmities and பலவீனங்களும் weaknesses? உங்களுடைய நோய்களும் எங்கு இருக்கிறது? 예수님이 있는가 예수님과 It's with Jesus. அது இயேசுவோடு இருக்கிறது. 그죠? Is it right? சரியா? 자 예수님은 죄를 위해서 오셨어요. Everyone, Jesus came for sin. இயேசு பாவத்திற்காக வந்தார். 왜 우리 병과 우리 연약한 걸 두고 하셨죠? Then he who came அப்படி for sin, என்றால் பாவத்துக்காக வந்தவர் அவர் ஏன் நம்முடைய நோய்களையும் பலவீனங்களையும் விட்டு விட்டு செல்ல 그 வேண்டும்? 이유가 뭐죠? what is the reason for that? அதனுடைய காரணம் என்ன? 제가 그 이유를 가르쳐 드릴게요. I will teach you that reason. அந்த காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 십자가에 죽으실 때 우리 죄만 위해서 죽으셔도 돼요. Actually, when Jesus died on the cross, he could have இயேசு died சிலுவையில் மரித்த சமயத்தில் நம்முடைய பாவத்துக்காக மாத்திரம் அவர் மரித்திருந்தால் போதும். 죄만을 위해서 죽으신 게 아니고 but Jesus did ஆனால் not die for our இயேசு sins. நம்முடைய பாவத்துக்காக மாத்திரம் மரிக்கவில்லை. 위해서도 죽으셨다. But he also ஆனால் died for அவர் our நம்முடைய sins and our நோய்களுக்காகவும் நம்முடைய பலவீனங்களுக்காகவும் மரித்தார். sins. Why? ஏன்? 예수님이 우리 모든 죄를 위해서 죽으시고 부활하시고 우리에게 복음을 전하라고 하셨어요. Because Jesus ஏனென்றால் came இயேசு all our நம்முடைய sins எல்லா and பாவத்தையும் சுமந்து அவர் மரித்து அவர் உயிர்த்தெழுந்து நாம் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 복음을 안 전하는 사람들이 있는 But there were some ஆனால் people who were not சில preaching மக்கள் the இருக்கிறார்கள், gospel. அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதில்லை. Why? What was their excuse? ஏன்? அவர்கள் என்ன சாக்கு கூறினார்கள்? Ah, God, I'm so தேவனே, எனக்கு மிகவும் வியாதியாக இருக்கிறது, சுகவீனமாய் இருக்கிறது, என்னால் பிரசங்கிக்க செல்ல முடியாது. தேவனே, இந்த சரீரம் முழுவதும் வியாதியாக இருக்கிறதே, இந்த சரீரத்தோடு என்னால் எப்படி பிரசங்கிக்க முடியும்? நான் சரியாக கற்றுக்கொள்ளவில்லை, ஆகவே என்னால் பிரசங்கிக்க முடியாது. Even though I try memorizing the scriptures in the Bible, நான் வேதாகமத்தில் இருக்கும் வசனத்தை எல்லாம் மனப்பாடம் செய்ய முயற்சி செய்தாலும் என்னால் அதை மனப்பாடம் செய்ய முடியவில்லை. நான் மறந்து விடுகிறேன், ஆகவே என்னால் பிரசங்கிக்க செல்ல முடியவில்லை. என்னால் நன்றாக பிரசங்கிக்க முடியவில்லை. ஆகவே நாம் எல்லாரும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாலும் நம்மால் விடுதலையாக சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாத காரணம் ஏனென்றால் நாம் எப்பொழுதுமே நம்முடைய பலவீனத்தினாலும் நோயினாலும் கட்டப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இயேசு இப்படிப்பட்ட காரியத்தை கேட்க வெறுக்கிறார். என்ன? உன்னுடைய நோய்கள் நிமித்தமா, உன்னுடைய பலவீனங்கள் நிமித்தமா உன்னால் விடுதலையாக இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க முடியவில்லையா? things by which you cannot freely serve the gospel, I will carry it all away. நீ விடுதலையாக அறிவிக்க முடியாத காரணம் எல்லாவற்றையும் நான் சிலுவையில் சுமந்து விட்டேன். உன்னுடைய நோய்கள் எல்லாவற்றையும், உன்னுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் நான் சுமந்து செல்லுகிறேன். ஆகவே உன்னால் விடுதலையாக சுவிசேஷத்துக்கு ஊழியம் செய்ய முடியும். ஆகவே உன்னால் விடுதலையாக சுவிசேஷத்தின் வேலையை செய்ய முடியும். அந்த நாளில் அதிகாலையில் எனக்கு இந்த தேவனுடைய வார்த்தை நினைவுக்கு வந்தது. கிறிஸ்து உண்மையாகவே நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். ஆகவேதான் அவர் நமக்கு இந்த விடுதலையை தந்திருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய சகோதரர் ஏற்கனவே விடுதலையாக்கப்பட்டார். இந்த சகோதரருடைய பாவம் மாத்திரம் எடுக்கப்படவில்லை, அவருடைய வியாதிகளும் எடுத்து செல்லப்பட்டது. அது அதிகாலை 2:30 மணி என்று நினைக்கிறேன். 5:30 மணி வரைக்கும் நான் காத்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் நான் அவருடைய வீட்டுக்கு ஓட விரும்பினேன்.
அதிகாலையில் 5:30 மணிக்கு நான் அவருடைய வீட்டுக்கு ஓடி சென்றேன். 예수님을 깨웠어요. And then I went to his house and I woke up. அதன் பிறகு அவருடைய வீட்டுக்கு சென்று அவரை எழுப்பினேன். Brother, சகோதரரே, 협조합시다. let's have some fellowship. நாம் கொஞ்சம் ஐக்கியம் செய்யலாம். 성경 말씀을 폈어요. Then I opened the Bible and I opened. அதன் பிறகு நான் வேதாகமத்தை திறந்து இந்த வசனங்களை அவருக்கு காட்டினேன். 하셨습니다. Jesus has made us free to. இயேசு நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். ஏனென்றால் நாம் விடுதலையாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Now, brother, you are free. ஆகவே சகோதரரே, இப்பொழுது நீங்கள் விடுதலையாக இருக்கிறீர்கள். Freed from your disease. உங்களுடைய வியாதியிலிருந்து நீங்கள் விடுதலை அடைந்திருக்கிறீர்கள். You are freed from your weaknesses. உங்களுடைய பலவீனங்களிலிருந்து நீங்கள் விடுதலையாய் இருக்கிறீர்கள். You can freely listen to the word of God. உங்களால் விடுதலையாக தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியும். And you can freely preach the gospel, brother. உங்களால் விடுதலையாக சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும் சகோதரரே. And you can serve this gospel freely. உங்களால் இந்த சுவிசேஷத்தை விடுதலையோடு ஊழியம் செய்ய முடியும். ஆகவே நீங்கள் கவலைப்படாதீர்கள். இப்பொழுது சபைக்கு உடனே வாருங்கள். God is going to take responsibility for தேவன் everything. எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ள போகிறார். 아유, 목사님 그래도 이거 오줌이 세면 안 되는데요. But pastor, what if my ஆனால் urine போதகரே, is not good? என்னுடைய சிறுநீர் வெளியே வந்தால் என்ன செய்வது? நல்லா இருக்காதே. Don't worry, just come. இல்லை, கவலைப்படாதீர்கள், நீங்கள் வாருங்கள். 장형제님이 교회 오셨어요. And after that, this brother, அதன் பிறகு இந்த சகோதரர் சபைக்கு வந்தார். 진짜 교회를 잘 매일 오시는 거예요. and then very freely every day he started to come to church. விடுதலையாக அவர் தினந்தோறும் சபைக்கு வர ஆரம்பித்தார். So I asked that brother, ஆகவே நான் அந்த சகோதரரை கேட்டேன். brother, how do you feel now? சகோதரரே, இப்பொழுது எப்படி நீங்கள் உணர்கிறீர்கள்? Pastor, now my urine is coming. போதகரே, என்னுடைய சிறுநீர் இப்பொழுது வெளியே வருவது நின்று விட்டது. 이제 오줌이 안 셉니다. I didn't touch anything. I didn't change anything. நான் எதையும் தொடவில்லை, நான் எதையும் மாற்றவில்லை. ஆனால் இப்பொழுது என்னுடைய சிறுநீர் வெளியே லீக் ஆவது நின்று விட்டது. அப்பொழுது நான் அந்த சகோதரரிடம் கூறினேன், Oh, what are you saying? நீங்கள் என்ன சொல்றீர்கள்? 형제님은 하나님이 그 오줌 새는 거 그거 막아주는 게 하나님이라고 생각하세요? Do you think that God is நீங்கள் just நினைக்கிறீர்களா prevents you from urinating? தேவன் நீங்கள் 형제님 병을 சிறுநீர் வெளியே வருவதை தேவன் God has already நிறுத்தினார் என்று? completely fully. இல்லை, தேவன் ஏற்கனவே உங்களுடைய எல்லா வியாதியையும் முற்றுமாக சுகப்படுத்தி விட்டார். Plastic bag, you take it off, you remove it. அந்த பிளாஸ்டிக் பையையும் நீங்கள் நீக்கி விடுங்கள், எடுத்து விடுங்கள். Brother, you don't need that anymore. You're சகோதரரே, உங்களுக்கு அது தேவையில்லை. இனிமேல் நீங்கள் முற்றுமாக சுகம் அடைந்து விட்டீர்கள். 잘안 된 거 뭐 인경계를 가지고 오줌 안 새고 만들고 아이고 하나님 그렇게 일 안 하지. What do you think God works? That plastic. தேவன் எவ்வாறு கிரியை செய்கிறார்? அந்த பிளாஸ்டிக் பை தவறாக இணைக்கப்பட்டிருந்தது, அதனால் அந்த சிறுநீர் வெளியே வந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது அது நின்று விட்டது. இவ்வாறு தான் தேவன் கிரியை செய்கிறாரா? நீங்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று அந்த பிளாஸ்டிக் பையை கழட்டி விடுங்கள். 형제님 그 봉지 뗐어요 안 뗐어요? After that, whenever I saw that. அதன் பிறகு நான் எப்பொழுதெல்லாம் அந்த சகோதரரை சந்தித்தேனோ, நீங்கள் அந்த பிளாஸ்டிக் பையை கழட்டினீர்களா இல்லையா என்று கேட்பேன். போதுகிறே, இப்பொழுது நான் இன்னும் எடுக்கவில்லை, நான் எடுத்து விடுகிறேன் என்று அவர் கூறுவார். After 3 days again. ஆனால் 3 நாட்களுக்கு பிறகு திரும்பவும் அந்த சகோதரரை என்னால் பார்க்க முடியவில்லை. 학생들한테 물었어요. So I asked our mission school. ஆகவே நான் நம்முடைய ஊழிய பள்ளி மாணவர்களை கேட்டேன், Hey, why nowadays again I am not. ஏன் அந்த சகோதரரை திரும்ப என்னால் பார்க்க முடியவில்லை? 뭐라고 하냐면 So what those brothers told me. அந்த was, சகோதரர்கள் என்ன கூறினார்கள் என்றால், 옵니다. Pastor, because of you, he's not coming. போதகரே, உங்கள் நிமித்தமாக அவர் இப்பொழுது வருவதில்லை. 자기는 못 될 것 같으니까 못 떼면 안 되니까 부담스러워서 못 나온다고 교회에. Because continuously you're saying. ஏன்னா remove the- தொடர்ந்து நீங்கள் சொல்கிறீர்கள் அந்த பிளாஸ்டிக் பையை கழட்டி விடுங்கள் என்று. அவர் உணர்கிறார் அதை அவரால் கழட்ட முடியாது, அவருடைய சிறுநீர் வெளியே வரும் என்று. ஆகவே அவர் தொடர்ந்து அவர் சபைக்கு வருவதை நிறுத்திவிட்டார் என்று கூறினார். அப்பொழுது நான் அந்த சகோதரரை தொலைபேசியில் அழைத்தேன். அப்பொழுது நான் கூறினேன், சகோதரரே, உங்களுக்கு நடந்ததை குறித்து நான் கேள்விப்பட்டேன். You need to remove that plastic bag. சரி சரி, நீங்கள் அந்த பிளாஸ்டிக் பையை கழட்ட வேண்டாம். ஆனால் 한번 갈 일 있으면 If you have to go to the hospital one உங்களுக்கு time, மருத்துவமனைக்கு ஒரு முறை செல்ல முடிந்தால் 한마디만 하세요. all you have to do is just. நீங்கள் speak செய்ய to வேண்டியது the எல்லாமே doctor. அந்த மருத்துவரிடம் பேசுங்கள், சகோதரரே, இந்த பிளாஸ்டிக் பையை கழட்டி விடுங்கள் என்று கூறுங்கள். No problem. அவர் நீங்கள் அதை கழட்டவில்லை என்றாலும் பரவாயில்லை, 이거 떼주세요라고 한마디만 하시라고.
But just ஆனால் ஒரு முறை மாத்திரம் நீங்கள் மருத்துவரை சந்தித்தால் ஒரே ஒரு முறை ஒரே தடவை இதை மாத்திரம் சொல்லுங்கள், தயவு செய்து இதை கழட்டி விடுங்கள் என்று. இந்த அளவுக்கு உங்களால் செய்ய முடியும் தானே? he said, yes, Pastor, that much I can do. ஆம் போதுகிறே, இந்த அளவுக்கு என்னால் செய்ய முடியும் என்று அவர் கூறினார். 그 인재님이 병원에 갔어요. So maybe after that, around ஆகவே அதன் பிறகு கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு பிறகு அவர் மருத்துவமனைக்கு சென்றார். and he asked the doctor, please remove. அவர் அந்த மருத்துவரிடம் கேட்டார், தயவு செய்து இந்த பையை நீக்கி விடுங்கள் என்று. 아, 이거 안 된다고. Now the doctor, he was about to. ஆனால் இந்த மருத்துவர் கூறினார், இல்லை இல்லை, இப்பொழுது இதை கழட்ட முடியாது. 가지고 온다고 했으니까 그 6개월 동안 잘 차고 다니라고. He said, because 6 months அவர் from now, கூறினார், ஏனென்றால் he will இப்பொழுதிலிருந்து bring money and pay the hospital fees. So for those 6 months, you please keep the plastic bag with you. 6 மாதம், இப்பொழுதிலிருந்து 6 மாதத்தில் உன்னுடைய மகன் மருத்துவமனைக்கு பணத்தை கட்டுவார். ஆகவே அது வரைக்கும் நீ இந்த பிளாஸ்டிக் பையை வைத்துக்கொள், ஏனென்றால் இல்லை என்றால் உன்னால் சிறுநீர் கழிக்க முடியாது. ஆகவே அதன் பிறகு அவர் திரும்ப வந்தார். When he came back home, அவர் வீட்டுக்கு திரும்ப வந்த பொழுது 비닐주머니가 뚝 떨어졌어요. that plastic bag fell down. அந்த பிளாஸ்டிக் பை தானாக கீழே விழுந்து விட்டது. 뭘 해가지고 떨어뜨린 거야. 그 스스로 떨어진 거야. He didn't do anything. அவர் எதுவுமே செய்யவில்லை, அவர் அதை தொடக்கூட இல்லை, ஆனால் தானாகவே அது கீழே விழுந்து விட்டது. 병원으로 막 뛰어갔어요. So he held on to that plastic bag and he ran to the hospital. அதன் பிறகு அவர் அந்த பிளாஸ்டிக் பையை கையில் தூக்கி கொண்டு ஓடி சென்றார் மருத்துவமனைக்கு. 어디 가냐면, 야, 너 어디 가냐? So when he was holding the plastic அவர் அந்த பையை பிடித்து கொண்டு அவர் மருத்துவமனைக்கு ஓடின பொழுது அவருக்கு திடீரென்று ஒரு சிந்தனை வந்தது, ஏய் நீ எங்கே போகிறாய்? நான் இதை பிக்ஸ் பண்ண போகிறேன். but pastor told to remove it. ஆனால் போதகர் இதை கழட்டும்படியாக கூறினார் அல்லவா? Why you want to stick it back? அதன் பிறகு திரும்ப எதுக்கு நீ ஒட்டணும் என்று நினைக்கிறாய்? Oh, that's right. ஆமாம், அது சரிதான். 돌아왔어요. So he came back home. ஆகவே அவர் திரும்ப வீட்டுக்கு வந்தார். 그 이후로 이 병이 나아버렸어요. But after that, ஆனால் அதன் பிறகு அவருடைய வியாதி சுகமடைந்தது. and he started to urinate normally. அவர் மிகவும் சாதாரணமாக சிறுநீர் கழிக்க ஆரம்பித்தார். 언제까지 우리가 고통하며 삽니까? Everyone, until when should we suffer and live? ஆகவே எது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு வாழ வேண்டும்? 안 섬긴다고 생각했습니다. Jephthah thought that he was serving. எப்தான் நினைத்தான் அவன் மிகவும் நன்றாக தேவனை சேவிக்கிறேன் என்று. Although he thought that he was serving God well and living, அவன் நன்றாக தேவனை சேவித்து வாழுகிறேன் என்று அவன் நினைத்தாலும் he was in pain. அவன் மிகவும் கஷ்டப்பட்டு வழியில் வாழ்ந்து கொண்டிருந்தான். Suffering so much. Why was he so? எது நிமித்தமாக அவன் இவ்வளவு வழியில் இருந்தான்? ஏன் கஷ்டப்பட்டான்? Because he did not know the word of God. ஏனென்றால் அவனுக்கு தேவனுடைய வார்த்தை தெரியாமல் இருந்தது. 말씀을 알면 If we know the word of God, நமக்கு தேவனுடைய வார்த்தை சரியாக தெரிந்ததானால் our life will immediately change to happy. நம்முடைய வாழ்க்கை உடனடியாக மகிழ்ச்சியாக மாறும். We are going to be so happy and we are going to enjoy our life so much. நாம் மிகவும் மகிழ்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ந்து களி கூறுவோம். But then if we ask, ஆனால் Jephthah, why are you so எப்தாவை sad? நோக்கி நாம் நீங்கள் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டால், 2 months I should kill my daughter. 2 மாதத்தில் நான் என்னுடைய மகளை கொல்ல வேண்டும். Why do you have to kill your daughter? ஏன் உங்களுடைய மகளை நீங்கள் கொல்ல வேண்டும்? 민수기 말씀, 전도서 말씀도 몰라? 이 말씀 때문에 내 딸을 죽여야 되는 거야. Hey, don't you know the scriptures? ஏன் உனக்கு வசனம் தெரியாத? சங்கீதத்திலும் என்னாகத்திலும் என்னாகமத்திலும் பிரசங்கியிலும் இருக்கும் வார்த்தைகள் தெரியாதா? இந்த வார்த்தைகளின் நிமித்தமாக நான் என்னுடைய மகளை கொல்ல வேண்டும். அவ்வாறு இல்லை. The reason why you are suffering so much and in நீ pain, இப்பொழுது இவ்வளவு கஷ்டப்படுகிறதன் காரணம் என்னவென்றால் you are not suffering because of your daughter's problem. உன்னுடைய மகளின் பிரச்சனை நிமித்தமாக நீ கஷ்டப்படவில்லை. You are suffering so much because you do not know the words of the Bible. உனக்கு தேவனுடைய வார்த்தைகள், வேதாகமத்தின் வார்த்தைகள் தெரியாத நிமித்தமாக நீ கஷ்டப்படுகிறாய். நீ லேவியராகமம் 27ஆம் அதிகாரத்தை மாத்திரம் திறந்து பார். If you know the scriptures, then you will. உனக்கு இந்த வசனங்கள் தெரியுமானால் நீ எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுதலை பெறுவாய். Jephthah, he opened Leviticus எப்தா chapter 27. லேவியராகமம் 27ஆம் அதிகாரத்தை திறந்தான். What do you think would have happened to Jephthah? அப்பொழுது எப்தாவுக்கு என்ன நடந்திருக்கும்? 하면서 얼마나 기뻤겠어요. He would have said, "Wow!" and how happy would he have அவன் been? சத்தமிட்டு கத்தி அவன் மகிழ்ச்சியாக இருந்திருப்பான் அல்லவா? சரியா? The solution was right here. இதனுடைய தீர்வு இங்க இருக்கிறது.
காரணம் இல்லாமல் இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டேன். தேவனுடைய வார்த்தை என்னுடைய பிரச்சனையை தீர்க்கும் வார்த்தை இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. நான் மிகவும் முட்டாளாக இருந்திருக்கிறேன். இதுவரைக்கும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். When I heard the problem of our brother at that time, I was so much in suffering. நான் சகோதரனுடைய பிரச்சனையை கேட்ட பொழுது அந்த நேரத்தில் நான் மிகவும் கஷ்டப்பட்டேன். நான் ஏன் அதிகமாக கஷ்டப்பட்டேன்? கலாத்தியரில் இருக்கும் வசனமும் மத்தேயில் இருக்கும் வசனம் எனக்கு தெரியாதது நிமித்தமாக நான் அதிகமாக கஷ்டப்பட்டேன். ஆமென். When that scripture entered அந்த into வசனங்கள் என்னுடைய இருதயத்துக்குள்ளாக நுழைந்து அந்த வசனம் அந்த சகோதரருடைய இருதயத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட பொழுது உண்மையாகவே விடுதலை எங்களுடைய இருதயத்துக்குள்ளாக வந்தது. and I was so happy. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம் நாங்கள் இருவரும். 자유롭게 말씀 전하고 그랬다는 거예요. Now that brother also all that இப்பொழுது அந்த சகோதரர் கூட இந்த பிளாஸ்டிக் பை எல்லாவற்றையும் அவர் தூக்கி எறிந்து விட்டு அவர் மிகவும் விடுதலையாக அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க சென்றார். அவர் இந்த எங்கு எல்லா இடத்துக்கும் வெளியே சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார். one time when I was ஒரு முறை நான் கோத்திதிவாரில் இருந்த பொழுது நாங்கள் சகோதரி சேசுயனை கோத்திதிவாருக்கு வரவழைத்தோம். you know Sister Chesuya? உங்களுக்கு எல்லாருக்கும் சேசுயன் சகோதரி தெரியுமா? You've all heard about her a lot, right? அவர்களை குறித்து நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லவா? 제가 그 자매를 비행기 값 내가 다 대가지고 코트디부아에 데리고 왔어요. So I paid for all of her ஆகவே flight. அவர்களுடைய விமான சீட்டு எல்லாவற்றுக்கும் நான் பணத்தை கட்டி அவர்களை கோத்திதிவாருக்கு அழைத்து வந்தேன். 그 자매님하고 교제하고 그 간증을 듣고 좀 그러면 정말 좋겠다고 싶어서 초청을 한 거예요. So I invited her because I thought that I நான் had அவர்களை வரவழைத்ததன் காரணம் நம்முடைய சகோதர சகோதரிகள் அவர்கள் இந்த சகோதரியை சந்தித்து அவர்களுடைய சாட்சியை கேட்டால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நினைத்துதான் அவர்களை வரவழைத்தேன். and that Sister Chesuya அந்த சகோதரி சேசியன் அவர்கள் நம்முடைய கோத்திதிவாருக்கும் வந்தார்கள். 하고 같이 집회를 하려고 했는데 so we wanted to do like a Bible seminar together with that sister. ஆகவே அந்த சகோதரியோடு இணைந்து நாங்கள் வேதாகம கருத்தரங்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தோம். Before we started the Bible seminar. நாங்கள் வேதாகம கருத்தரங்கை தொடங்கும் முந்தைய நாளில் So together with that sister we went அந்த சகோதரியோடு ஒன்றாக இணைந்து நாங்கள் சுற்றுப்பயணம் சென்றோம். 여러분 혹시 전 세계에서 가장 높은 성당이 어디인 줄 아세요? everyone, do you know which is the highest 성단이라는 게 뭐죠? 그 Church of Catholic. Do you know which is கத்தோலிக்க சபைகளில் the biggest இருக்கிற பெரிய சபை எது என்று உங்களுக்கு தெரியுமா? உலகத்தில் மிக உயரமான பெரிய கத்தோலிக்க சபை எது என்று தெரியுமா? do you know where it is? உங்களுக்கு எங்க இருக்கிறது என்று தெரியுமா? 모르세요? You don't know? உங்களுக்கு தெரியாதா? 많은 사람들은 그게 이탈리아에 있는 베드로 성당이라고 생각해요. Many people think it is this அநேக மக்கள் நினைக்கிறார்கள் which is there in Italy. இத்தாலியில் இருக்கும் பேதுருவினுடைய சபை என்று நினைக்கிறார்கள். அது இல்லை. The tallest ஆனால் இருக்கிறதிலே உயரமான கத்தோலிக்க சபை கோத்திதிவாரில் it is இருக்கிறது. much bigger than that St. Peter's Cathedral. அது அந்த சென்ட் பீட்டர்ஸ் கத்தீட்ரலை விட மிகவும் பெரியது. அது மிகவும் உயரமானது இங்கு இருப்பது. 그 자매를 보여주려고 데려갔어요. So we wanted to show that place to the sister, so we took her there. ஆகவே இந்த சகோதரிக்கு நாங்கள் இந்த இடத்தை காட்ட விரும்பினோம். ஆகவே நாங்கள் அவர்களை அங்கு அழைத்து சென்றோம். ஆனால் அந்த இடத்தில் நம்முடைய ரீஜனல் சபை இருக்கிறது. 목사님 여기 형제 중에 AJ에 걸린 형제가 있습니다. So that regional church pastor told ஆகவே me, அந்த ரீஜனல் சபையினுடைய போதகர் அவர் கூறினார், நம்முடைய சகோதரர்கள் மத்தியில் ஒரு சகோதரருக்கு எய்ட்ஸ் இருக்கிறது. 안수기도 안 해주십시오. now his condition is very bad. அவருடைய நிலைமை இப்பொழுது மிகவும் மோசமாக இருக்கிறது. ஆகவே ஒரு முறை நீங்கள் போய் அவருடைய தலை மீது கை வைத்து ஜெபிக்க முடியுமா என்று அவர் கேட்டார். ஆகவே நாங்கள் ஒன்றாக இணைந்து அந்த வீட்டுக்கு சென்றோம். 저하고 그 목사님하고 이제 들어갔어요. 그 입원실에. So that sister Chesuyan, அந்த me, சகோதரி சேசியன், நான், together we entered. அந்த சபையினுடைய போதகர் எல்லாரும் இணைந்து நாங்கள் அவருடைய அறைக்கு சென்றோம். 제가 최순자한테 이야기했어요.
When I saw that brother, I told Sister நான் அந்த சகோதரரை பார்த்த பொழுது நான் சகோதரி சேசியானிடம் கூறினேன், 강사니까 자네가 좀 교제 좀 하고 교제 좀 해줘. 그다음 내가 기도할게. So I told that sister, நான் அந்த because சகோதரியிடம் கூறினேன், இந்த வாரம் நீங்கள் தான் கெஸ்ட் ஸ்பீக்கர் ஆகிறீர்கள், ஆகவே நீங்கள் இவரோடு சில ஐக்கியம் செய்ய முடியுமா, அதன் பிறகு நான் அவருக்காக ஜெபிப்பேன் என்று கூறினேன். so at that time I am the அந்த நேரத்தில் நான் தான் மொழிபெயர்ப்பாளர். 그 자매가 그 에이즈에 걸려가지고 이제 얼마 있으면 죽어야 되는 그 사람을 보면서 뭐라고 첫 마디를 한 줄 아십니까? but that sister, when she saw ஆனால் that அந்த சகோதரி அந்த எய்ட்ஸை உடைய மனிதன் அவர் கிட்டத்தட்ட மரிக்கும் நிலையில் இருப்பதை அவள் பார்த்த பொழுது அந்த சகோதரி சொன்ன முதல் வார்த்தை என்னவென்று தெரியுமா? 제가 여러분 비행기 한국 오는 비행기표 내가 낼게. everyone, if you get the correct answer to this question, I will buy for you a ticket to come to Korea. நீங்கள் இதுக்கான பதிலை சரியாக சொன்னீர்கள் என்றால் கொரியாவுக்கு வருவதற்கான ஃபிளைட் டிக்கெட்டை நான் உங்களுக்கு வாங்கி தருவேன். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? 그 It 형제를 is 딱 healed. 보자마자 다 나왔다. 다 나았다. 또 아니에요. No, wrong answer. இல்லை, சுகமடைந்து விட்டா என்று கூறினார். இல்லை, 비행기값 비쌀 건데. 아무것도 아니에요. It is nothing. 아무것도 아니래요. 아무것도 아니에요. 아니에요. 진짜 Wrong 아니에요. answer. இது ஒன்றும் இல்லை. இல்லை, தவறான பதில். 다행히 아무도 못 맞추네. Thankfully, nobody is getting the correct. நான் நன்றிக்குரிய விதத்தில் யாருக்குமே சரியான பதில் தெரியவில்லை. 뭐라 했냐면 So what she said was, அந்த சகோதரி என்ன கூறினார்கள் என்றால், so because I am translating, so I can listen everything, right? What she said. நான் தான் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறேன், அவர்கள் சொல்வது எல்லாவற்றையும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவர்கள் கூறினார்கள், சகோதரரே, Why are you not smiling? ஏன் சிரிக்க மாட்டேன்றீர்கள்? 우리가 여기 들어와서 거의 10분이 지났는데 5분이 We- 지났는데 We came into this room 5 minutes past already. நாங்கள் இந்த ரூமுக்கு வந்து ஏற்கனவே 5 நிமிடம் ஆகிவிட்டது. Why don't you smile? சகோதரரே, ஏன் நீங்கள் சிரிக்க மாட்டேன்றீர்கள்? 더 아팠었어. I was much more sicker than you, brother. உங்களை விட நான் ரொம்ப சுகவீனமா இருந்தேன் சகோதரரே, But I always smile. ஆனால் நான் எப்பொழுதுமே சிரித்துக் கொண்டிருப்பேன். 왜 형제님 하나님을 안 믿으세요? Brother, why don't you believe God? சகோதரரே, நீங்கள் ஏன் தேவனை விசுவாசிக்கவில்லை? 너무 놀랐어요. When I heard that, I was so surprised. நான் இதை கேட்ட பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. To a brother who is dying. மரித்து கொண்டிருக்கிறோம் ஒரு சகோதரரை பார்த்து, 그런데 Now he's really dying. He has அவர் இப்பொழுது மரித்து கொண்டிருக்கிறார், அவருக்கு எய்ட்ஸ் இருக்கிறது, அவர் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறார். But she suddenly asked, brother, ஆனால் why are you not? அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் நீங்கள் சிரிக்க மாட்டேன்றீர்கள் என்று. 제가 통역을 해야 되는데 내가 귀가 의심스럽더라고. I should translate what she's saying, but I was doubting. நான் அவர்கள் சொல்வதை நான் மொழிபெயர்க்க வேண்டும், ஆனால் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, நான் சரியாக தான் கேட்கிறேனா என்று. Man is dying. ஏனென்றால் இந்த மனிதன் மரித்து கொண்டிருக்கிறார், அவரை போய் சிரியுங்கள் என்று கூறினால் இதில் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? Jesuan sister, she had fellowship. ஜேசியன் சகோதரி அந்த சகோதரரோடு ஐக்கியம் செய்தார்கள். 아비장에서 집회를 하는데 She said, brother, அவர்கள் கூறினார்கள், சகோதரரே, நாளையிலிருந்து அபிஜானில் நான் வேதாங்கம கருத்தரங்கு come செய்கிறேன், here, okay? அங்கு வந்து விடுங்கள், சரியா? 삽니다. And if you listen to the word of God, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டீர்கள் என்றால் நீங்கள் பிடிப்பீர்கள். but this brother said, I cannot go. ஆனால் இந்த சகோதரர் கூறினார், என்னால் வர முடியாது She என்று. said, come. அவர்கள் கூறினார்கள், இல்லை, நீங்கள் வாங்கள். But the brother said, no, no, no. I ஆனால் cannot அந்த go." சகோதரர் கூறினார், இல்லை, இல்லை, என்னால் வர முடியாது. 몸이 너무 약해져 있기 때문에 자기가 갈 수 없다는. He said, my body is so weak. So, அவர் கூறினார், என்னுடைய சரீரம் மிகவும் பலவீனமாய் இருக்கிறது, ஆகவே என்னால் வர முடியாது என்று கூறினார். so I also told him, you come. நானும் அவரிடம் நீங்கள் வாருங்கள் என்று கூறினேன். He didn't come. ஆனால் கடைசியாக அவர் வரவில்லை. 마지막 날 이 형제는 죽었어요. And on the last day of the Bible seminar, வேதாம கருத்தரங்கின் கடைசி நாளில் நான் கேள்விப்பட்டேன் அவர் மரித்து விட்டார் என்று. he was so foolish. அவர் மிகவும் முட்டாளாக இருந்தார். 이 형제가 병 때문에 죽었다고 생각해요. When people think
think about him. They think that மக்கள் அவரை குறித்து நினைத்து பார்க்கும் பொழுது அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த சகோதரர் அவருடைய வியாதி நிமித்தமாக மரித்தார் என்று. ஆனால் இல்லை, அவர் மரித்ததனுடைய காரணம் அவர் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. ஆமாம், கண்டிப்பாக தேவன் நம்மை எடுத்தார் என்றால் நாம் மரிக்கத்தான் வேண்டும். ஆனால் எப்படி இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் வியாதி நிமித்தமாக மரிக்க மாட்டார்கள். உங்களுக்கு புரிகிறதா? So just like I spoke today, நான் இப்பொழுது பேசின பிரகாரமாக the reason why Jephthah was suffering, யெப்தா கஷ்டப்பட்டதனுடைய காரணம் என்னவென்றால் அவர் நினைக்கிறார் அவருடைய மகளின் நிமித்தமாக அவர் கஷ்டப்படுகிறார் என்று. அவர் நினைக்கிறார் தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக என்னுடைய மகள் கொல்லப்பட்டால் நான் அவளை கொன்றேன் என்று அவர் நினைக்கிறார். ஆனால் அது அவ்வாறு இல்லை. அவர்கள் கஷ்டப்பட்டதனுடைய ஒரே காரணம் அவருக்கு சரியாக தேவனுடைய வார்த்தை தெரியாததுதான். நாம் ஒரு வசனத்தை படித்து விட்டு முடித்து விடலாம். என்னாகுமோ 6ஆம் அதிகாரம் 27절. Numbers chapter 6 from verse என்னாகும் 6:22 வரைக்கும். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லு என்றார். தேவன் ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். தேவனுக்கு இப்பொழுது என்ன வேண்டும்? தேவன் நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் அவருடைய சந்ததியை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் உங்களுக்கு கிருபையை காட்ட விரும்புகிறார். தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். Jephthah doubted these words. யெப்தா இந்த வார்த்தைகளை சந்தேகப்பட்டான். If he had truly believed, அவன் உண்மையாகவே இந்த வார்த்தைகளை விசுவாசித்திருந்தால் Jephthah would surely யெப்தா கண்டிப்பாக அவர் லேவியராகவும் 27ஆம் அதிகாரத்தை கண்டுபிடித்திருப்பார். சரியா? 하나님이 여러분을 향해서 무엇은 어떤 마음을 가지고 있는지를 아셔야 됩니다. everyone, you need to really know ஆகவே நீங்கள் எல்லாருமே எப்படிப்பட்ட இருதயம் தேவன் உங்களை நோக்கி வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். தேவன் உங்களுக்கு முன்பாக இவ்வாறு கூறுகிறார். 27ஆம் வசனத்தில், இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். 내 이름은 축복을 할 때 쓰여지는 이름이라는 거죠. It says, when you speak about the children of Israel, my நீங்கள் people, இஸ்ரவேல் மக்களோடு பேசும் பொழுது, என்னுடைய மக்களோடு பேசும் பொழுது என்னுடைய பேரோடு நீங்கள் பேசுங்கள். என்னுடைய பேர் தான் அவர்களை ஆசீர்வதிக்கும். now God wants to bless you. இப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 여러분을 지키기 원하시고 God, he wants to keep you, protect you. தேவன் உங்களை பாதுகாக்க விரும்புகிறார். And God, he wants to give you grace. தேவன் உங்களுக்கு கிருபையை கொடுக்க விரும்புகிறார். God wants to give you peace. தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். Yes, everyone? நீங்கள் இதை விசுவாசிக்கிறீர்களா எல்லாரும்? 이제 여러분 정말 자유롭게 하나님을 섬겼으면 좋겠습니다. Everyone, from now, I really hope you ஆகவே இப்பொழுதிலிருந்து நீங்கள் எல்லாருமே 하나님이 여러분이 자유롭게 섬길 தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்வீர்கள் என்று. 핑계 댈까 싶어가지고 그 핑계 다 들고 가셨죠? just in case you will not ஒருவேளை நீங்கள் சுவிசேஷத்தை விடுதலையாக பிரசங்கிக்காமல்
நீங்கள் ஏதாவது சாக்கு போக்கு சொன்னீர்கள் என்றாலும் தேவன் எல்லா சாக்கு போக்கையும் நீக்கிவிட்டார் அல்லவா? கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக நான் கூறினேன் அல்லவா, இதோ என்று. அப்பொழுது உங்களால் எல்லாவற்றையும் காண முடிந்தது தானே? உண்மையாகவே நீங்கள் தேவனுடைய இருதயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 동행하시고 교회를 섬겼으면 좋겠습니다. I truly hope that you நான் can உண்மையாகவே நம்புகிறேன் நீங்கள் மகிழ்ச்சியாக சபையோடு இணைந்து தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும் என்று. ஆமென். Yes, let me pray. நான் ஜெபித்து முடிக்கிறேன். 하나님 아버지 감사드립니다. Our living heavenly Father, we give you ஜீவனுள்ள பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றியை செலுத்துகிறோம். 고백해 주셔서 감사드립니다. through these scriptures you இந்த வசனங்களின் மூலமாக நீர் உம்முடைய வார்த்தைகளை எங்களிடம் கொடுத்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் உமக்கு நன்றியை செலுத்துகிறோம். if Jephthah had only எப்தா ஒருவேளை உம்முடைய இருதயத்தை தெரிந்து கொண்டிருந்தால் அவர் உண்மையாகவே சொப்பமாக இருந்திருக்க மாட்டார். 괴로워하지 않았을 겁니다. if Jephthah's daughter had only எப்தாவினுடைய மகளுக்கு உம்முடைய வார்த்தை தெரிந்திருந்தால் அவள் இவ்வளவு அதிகமாக கஷ்டப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 또 어떤 사람들이 괴로워하고 고통한다면 그건 당신의 마음을 모르고 당신의 말씀을 모르기 때문입니다. among us the people who saved if someone எங்களுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் கஷ்டத்தில் இருந்தால், வழியில் இருந்தால், அவர்களுக்கு உம்முடைய இருதயம் தெரியாமல், உங்களுடைய வசனம் தெரியாதது நிமித்தமாக தான் அவர்கள் இவ்வாறு இருக்கிறார்கள். it says that in all things இங்கு போடப்பட்டிருக்கிறது, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களால் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம் என்று. God, you want our brothers and sisters தேவனே, எங்களுடைய சகோதர சகோதரிகள் உம்முடைய இருதயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். and you have the heart to pray that they will know what அவர்கள் word you have spoken எப்படிப்பட்ட வார்த்தை நீர் பேசியிருக்கிறீர் என்பதை அவர்கள் சரியாக தெரிந்து கொள்ள கிருபை செய்தள்ளும். 행복하게 당신과 동행하고 교회 안에서 생활할 수 있을 거라고 믿습니다. if only we know your heart and your உம்முடைய word, இருதயம் மாத்திரம் எங்களுக்கு தெரிந்தால், we can truly வார்த்தை be மாத்திரம் happy and சரியாக தெரிந்தால் உண்மையாகவே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். சபையோடு நாங்கள் இணைந்து மகிழ்ந்து களி கூற முடியும். 자매들 마음속에 분명히 세워지길 바라고 God, I truly hope that these தேவனே, நாங்கள் நம்புகிறோம் இந்த என்னாகமம் புஸ்தகத்தில் இருக்கும் வார்த்தைகள் நம்முடைய சகோதர சகோதரிகளுடைய இருதயத்தில் எழுதப்படும் என்று. and this confession of yours, you please allow உம்முடைய us to அறிக்கை take இடுதல் in our hearts. நீர் எங்களுடைய இருதயத்தில் இருக்கும் வண்ணமாகவே நீர் பொறித்தருளும். இயேசு நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். எல்லா நன்றியும் உம்முடைய நாமத்துக்கு செலுத்துகிறேன். ஆமேன். 감사합니다. Thank you. நன்றி. 여러분 말씀 잘 들었습니까? Everyone, எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை நன்றாக கேட்டீர்களா? 네, 하나님께서 우리에게 말씀을 주셨는데 이 워크숍을 통해 여러분 받은 말씀으로 수양의 준비를 함께 하시기를 바랍니다. everyone, God, He has given us the word of God, and with the word நமக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த